நாம தினமும் குறைந்தது 17 தடவையாவது ஓதக்கூடிய ஒரு சூரா திருக்குரான்ல இருக்கு. நம்மில் மனப்பாடம் செய்யாத முஸ்லிம்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அதோட மகத்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் நாம முழுசா உணர்ந்திருக்கிறோமா? அது வெறும் வார்த்தைகள் கோர்க்கப்பட்ட ஒரு வரிசை இல்ல. அது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த அத்தியாயத்தோட பெயர்தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடன் இருந்தார்கள். அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தலையை உயர்த்திப் பார்த்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி, அல்லாஹ்வின் தூதரே, இதோ பாருங்க, வானத்துல இதுவரைக்கும் யாருக்காகவும் திறக்கப்படாத ஒரு கதவு இன்னைக்கு உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. அது சாதாரணமா வானவர்களோ அல்லது வஹியோ இறங்குற வழி இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் வாசல். அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று இறங்கப் போகுதுங்கிறதுக்கான அடையாளம் அது. அந்த புதிய வாசல் வழியா ஒரு வானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்து சலாம் சொல்லிட்டு ஒரு நற்செய்தியைச் சொன்னார். அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 பிரகாசமான ஒளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நற்செய்தியை ஏத்துக்கோங்க என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவலோடு கேட்டாங்க, அது என்ன? அந்த வானவர் பதிலளித்தார், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பகராவின் கடைசி வசனங்கள். இந்த 2ல நீங்க ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும், நீங்க கேட்கிற ஒவ்வொரு துஆவுக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பா வழங்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தோட ஒரு புதிய கதவை திறந்து ஒரு புதிய வானவரை அனுப்பி இதுக்கு முன்னாடி யாருக்குமே கொடுக்கப்படாத ஒளி அப்படின்னு வர்ணிச்சு அல்லாஹ் நமக்கு ஒரு சூறாவை கொடுத்திருக்கான்னா அதோட மகத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவோட பிரம்மாண்டத்தை சொல்ல இந்த ஒரு சம்பவமே போதும்.